Hi friends, welcome to Visukiruthi's kitchen. இன்னைக்கு நம்ம மீல் மேக்கர் மஞ்சூரியன் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். மீல் மேக்கர் தண்ணியில போட்டு இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்து வெச்சுக்கோங்க. உப்பு, சில்லி பவுடர், கார்ன்ஃப்ளவர் மாவு 6 ஸ்பூன், அரிசி மாவு 3 ஸ்பூன், லெமன். ஃபஸ்ட்டு நம்ம மீல் மேக்கரை பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லா பொருளையும் ட்ரையாகவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா மீல் மேக்கரில் தண்ணி இருக்கும். நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ரெட் சில்லி பவுடர், கார்ன்ஃப்ளவர், அரிசி மாவு, லெமன் ஜூஸ், கொஞ்சம் தேவையான அளவு உப்பு. எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு 1 hour நல்லா ஊறட்டும். 1 hour ஆயிடுச்சு. இப்போ இது நல்லா ஊறிடுச்சு. பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதை நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. நம்ம சில்லி எல்லாம் பொரிச்சு ரெடி ஆகியாச்சு. அடுத்து நம்ம மஞ்சூரியன் கிரேவி செஞ்சிடலாம். பெரிய வெங்காயம், நான் இன்னைக்கு ஒரு பெரிய வெங்காயம் ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். குடைமிளகாய், ரெட் சில்லி, கருவேப்பிலை, டொமேட்டோ சாஸ், இஞ்சி, பூண்டு, தக்காளி. நான் இன்னைக்கு ஒரு சின்ன தக்காளி எடுத்திருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம சில்லி பொரிச்ச எண்ணெயை ஊற்றிக்கலாம்.
எண்ணெய் கொஞ்சம் காயிட்டும். இஞ்சிருச்சு, இஞ்சி போட்டுக்கோங்க. அடுத்து பூண்டு, இஞ்சி நல்லா பொரியிற வரைக்கும் விடுங்க. பூண்டு இஞ்சி நல்லா பொரிஞ்சிருச்சு. அடுத்து கருவேப்பிலை, அடுத்து பெரிய வெங்காயம், நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அடுத்து தக்காளி, இதே நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. அடுத்து கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி உள்ள ஊற்றிக்கோங்க. அப்போதான் நல்லா கிரேவி மாதிரி ஆகும். இது கொஞ்ச நேரம் இருக்கட்டும். பாருங்க இப்போ எப்படி கெட்டியாக வந்திருக்குன்னு. இப்போ நம்ம கொஞ்சம் தக்காளி சாஸ் ஊற்றிக்கலாம். அடுத்து குடமிளகாய், அடுத்து கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரெட் சில்லி பவுடர் கொஞ்சமாக போட்டால் போதும். நம்ம மீல் மேக்கர் பொரிக்கும் போதே நம்ம ரெட் சில்லி பவுடர் போட்டிருக்கிறோம், அதனால் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் அதிகமாக போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பொரிச்சு வச்ச சோயாவை போட்டுடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க, கொஞ்சமாக போட்டுக்கோங்க. பத்துலைன்னா மறுபடியும் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம மஷ்ரூம் மஞ்சூரியன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.